Hi students, we are discussing about organization of tissues. In this organization of tissues, we discussed about the animal tissue types. So in our previous class, we discussed about the tissues, epithelial tissues. Okay, so animal tissues are classified into 4 different categories. That is the epithelial tissues, connective tissues, muscular tissues, and nervous tissue. ஸோ இதில் நம்ம எபித்தல் டிஷ்யூஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் கனெக்டிவ் டிஷ்யூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் பார்த்துட்டு இருந்தோம். இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ப்ராப்பர் கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர் பார்த்துருந்தோம். தென் சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூ பார்த்துருந்தோம். தென் த தேர்ட் டைப் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ சப்போர்ட்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர் அப்படிங்கிறது ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் த adipose tissues. Okay, areolar connective tissues and adipose tissues. Then supportive connective tissues அப்படிங்கிறது cartilage and the bones. Okay, then அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா dense connective tissues அப்படிங்கிறது tendons and ligaments. The tendons that joins the muscles to the skin. Okay, tendons that joins the muscle to the skin and the ligaments that joins the bone to the bone. Okay, so next வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் in our previous class. So next we are going to discuss about the fluid connective tissue. Okay, the fourth type connective tissue, that is the fluid connective tissue. Okay, the fluid connective tissue, that is the blood and the lymph are the fluid connective tissue which link different parts of the body. ஸோ நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லா பார்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுற ஒரு டிஷ்யூ எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகே, இந்த ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூவில் ரெண்டு இருக்குது. ஒன் இஸ் த பிளட் அண்ட் அனதர் ஒன் இஸ் த லிம்ஃப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளட் பற்றி பார்க்கலாம். த செல்ஸ் ஆஃப் த கனெக்டிவ் டிஷ்யூஸ் ஆர் லூஸ்லி ஸ்பேஸ்ட் and are embedded in a intercellular matrix. ஓகே, செல்ஸ் வந்து ரொம்பவே லூஸியாக அரேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா எதில் அந்த செல்ஸ் வந்து எதில் எம்பெடட் ஆகிருக்கு, எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, இன்டர்செல்லுலார் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா blood. The blood is a fluid tissue, one of the fluid tissue. The blood contains corpuscles which are red blood cells. அதில் வந்து கார்பசெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தட் ஆர் செல்ஸ். ஸோ அதில் 3 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் தி பிளேட்லெட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பிளட்டை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் நான் வந்து உங்களுக்கு ஒரு டாபிக் நான் 10th இருக்குது. ஸோ அதில் லிங்க்கை நான் அனுப்புகிறேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து எல்லோரும் பாருங்கள். ஓகேவா? ஸோ அதில் வந்து நம்ம பிளட்டு பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதில் இருக்க பிளேட்லெட்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறமேட்டு டபிள்யூபிசி பற்றி, ஆர்பிசி பற்றி ஃபுல் இதுவுமே வந்து நம்ம 10th போர்ஷனில் இருக்குது. ஸோ அந்த இது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ லிங்க்கை நான் சென்ட் பண்ணுறேன். யூ வில் லிசன் தட் வீடியோ. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் இதை பற்றி நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம் அந்த வீடியோலேயே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மஸ்குலார் டிஷ்யூஸ், லிம்ஃப் அப்படிங்கிற மஸ்குலார் டிஷ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி லிம்ஃப் இஸ் அ கலர்லெஸ் ஃப்ளூயிட் ஃபில்டர்ட் அவுட் ஆஃப் த பிளட் கேப்லரிஸ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் பிளாஸ்மா அண்ட் ஒயிட் பிளட் செல்ஸ். ஓகே, பிளாஸ்மா அண்ட் ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குது. இட் மெயின்லி helps in the exchange of materials between the blood and the fluids. Okay, tissue fluids. ஸோ இன்னும் கொஞ்சம் என்ன சொல்லணும் அப்படின்னா பிளட் எங்கெல்லாம் போக முடியாதோ அந்த இடத்துக்கு கூட போயிட்டு சப்ஸ்டன்சஸை வந்து சப்ளை பண்ணுறது எது அப்படின்னா இந்த லிம்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இட் இஸ் அ ஃப்ளூயிட் லைக் அ பிளாஸ்மா. ஸோ நம்ம பாடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஊண்டு ஆச்சு அப்படின்னா அந்த ஊண்டில் ஒரு கொஞ்ச நேரம் ப்ளீடிங் இருக்கும். நியூ ஊண்டில் ப்ளீடிங் இருக்கும். தென் அப்புறமேட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா லைட்டாக வந்து இது மட்டும் இருக்கும், வாட்டரி சப்ஸ்டன்ஸ் மட்டும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அந்த வாட்டரி சப்ஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா பிளாஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ த லிம்ஃப் இஸ் அ கலர்லெஸ் ஃப்ளூயிட். பிளாஸ்மாவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கலர் இருக்கும். ஸோ அந்த இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கலர் கிடையாது. சரியா? பிளாஸ்மா மாதிரியே இருக்கிற ஒரு லிக்விட் தான் என்ன அப்படின்னா இந்த லிம்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே,
ஸோ இட் இஸ் ட்ரைன்ட் அவுட் ஃப்ரம் த இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ், செல்ஸ்க்கு நடுவில் இருக்கிற நம்ம டிஷ்யூஸில் இருக்கிற செல்ஸ். இப்போ எபித்தீலியல் டிஷ்யூ இருக்குது அப்படின்னா அந்த டிஷ்யூஸ்க்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸு, அந்த ஸ்பேஸ்லேருந்து ட்ரைன் அவுட் ஆகி வர ஒரு லிக்விட் தான் என்ன அப்படின்னா இந்த லிம்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து மெயினாக மெட்டீரியல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது அண்ட் இட் இன்வால்விங். அதுலேயும் மெயினாக என்ன மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேட். ஓகே, ஃபேட் அண்ட் ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால் அந்த இதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுற வேலையை செய்கிறது. தென் அதே மாதிரி இன்கேஸ் பிளட் சப்ளை பண்ண முடியாத இடத்துக்கு பிளட்டை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு இதாகவும் இந்த லிம்ஃப் இஸ் ஒர்க்கிங். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் த ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மஸ்குலார் டிஷ்யூ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மஸ்குலார் டிஷ்யூ. Muscular tissues are made up of muscle cells and form the major part of contractile tissues. Okay, muscular tissues are made up of muscle cells. Okay, and form the major part of contractile tissue. So இந்த இது என்ன பண்ணுது, muscle cells எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா contractile tissue, அதாவது contraction, சுருங்கி விரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, they are composed of numerous myofibrils. இதில் என்ன இருக்குது அப்படின்னா myofibrils அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரும் இருக்குது இந்த மஸ்குலார் டிஷ்யூவில். each muscle is made up of many long cylindrical fibers arranged parallel to another. ஸோ நிறைய இந்த ஃபைப்ரில்ஸ் வந்து மயோஃபைப்ரில்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று லாங்காக பேரலாக அரேஞ்ச் ஆகி ஃபார்ம் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் என்ன அப்படின்னா மசில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஈச் மசில் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி லாங் சிலிண்ட்ரிக்கல் ஃபைபர்ஸ் arranged parallel to one another. Okay, according to the structure, location and the function, there are three main types of muscles. Okay, muscles la three types irukku. So one is the skeletal or striated muscle. Okay, first one வந்து பார்த்தோம் அப்படின்னா skeletal muscles or striated muscles. These muscles are also called as voluntary muscles. Okay, ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மசில்ஸில் என்ன இருக்கும்னா ஸ்ட்ரைப்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிறதுனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ see the picture. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மசிலில் நடுவில் இதுலலாம் என்ன இருக்கும்னா இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைப்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரி இருக்காது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரையேட்டட் மசில் ஆர் த ஸ்கெலிட்டல் மசில். ஓகே, இதில் நடுவில் இந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது. அண்ட் தீஸ் மசில்ஸ் ஆர் வாலண்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, வாலண்டரி மசில்ஸ் அப்படின்னா தே ஆர் ஒர்க்கிங் வித் அவர் கான்ஷியஸ். நம்ம கான்ஷியஸில் ஒர்க் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா வாலண்டரி மசில்ஸ்ன்னு சொல்கிறோம். நாம் நினச்சி தான் நம்மளோட ஸ்கெலிட்டல் சிஸ்டமை ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஓகே, நாம் நினச்சா தான் பேச முடியும். நமக்கு தெரிஞ்சு தான் நம்மளோட கை அசையுது. நம்ம தெரிஞ்சு தான் வந்து என்ன ஆகுதுன்னா கால் அசையுது. ஓகே, ஸோ அது வாய் காலெல்லாம் ஒன்றும் தானாக ஆடிட்டுருக்குல. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட கான்ஷியஸ்க்கு தெரிஞ்சு நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், நடக்கிற பாடி ஆக்டிவிட்டீஸ், பாடி மூவ்மெண்ட். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த மூமெண்ட்டில் இன்வால்வ் ஆகிற மசில்ஸ் தே ஆர் கால்ட் ஆஸ் தி வாலண்டரி மசில்ஸ். ஓகே, ஸோ அந்த மசில்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் வாலண்டரி மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குது, நியூக்ளியஸ் இஸ் ப்ரெசென்ட் அண்ட் அதில் என்ன இருக்குதுன்னா ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிறதுனால அது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அண்ட் தீஸ் ஆர் மல்டி நியூக்ளியை, தே பொசஸ் மெனி நியூக்ளியை. இதில் ஒரு மசில் செல்லே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பைசெப்ஸ் மசில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். த பைசெப்ஸ் மசில்ஸ் தட் ஆர் ப்ரெசென்ட் இன் அ ஃப்ரண்ட் போர்ஷன் ஆஃப் தி அப்பர் ஆர்ம். ஓகே, நம்ம இதில் நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஆர்ம்ஸ் வந்து நல்லா பல்ஜிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே இருக்கிற மசில்ஸ் தான் என்ன அப்படின்னா பைசெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அண்ட் அதே மாதிரி ட்ரைசெப்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே இதில் அப்பர் பேக் ஆர்மில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா, ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா பைசெப்ஸ், கீழே அடியில் கீழ் பகுதியில் இருக்கிறது பேக் போர்ஷனில் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ட்ரைசெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, த பைசெப்ஸ் அண்ட் தி ட்ரைசெப்ஸ் மசில்ஸ் that are present in a upper arm of the body. ஓகே, ஸோ இந்த மசில்ஸ் என்ன அப்படின்னா என்ன மசில்ஸ் இதெல்லாம் அப்படின்னா ஸ்ட்ரைப்டு மசில்ஸ், ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ், வாலண்டரி மசில்ஸ், ஸ்கெலிட்டல் மசில்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே,
the 4 different names. Okay, skeletal muscles, striated muscle, striped muscle, voluntary muscle எல்லாமே என்னது ஒன்று தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது செகண்ட் டைப், தட் இஸ் த ஸ்மூத் மசில்ஸ். அன்ஸ்ட்ரைப்டு மசில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸ்மூத் மசில்ஸ், அன்ஸ்ட்ரைப்டு மசில்ஸ், unstriated muscle, okay, involuntary muscle, visceral muscles அப்படின்னு நம்ம டிஃப்ரெண்ட் நேம்ஸ் சொல்கிறோம். ஓகே, இவ்வளோ நேம்ஸ் இருக்குது. இதில் எது சொன்னாலும் இப்போ நம்ம பார்க்க போகிற நம்ம மசில்ஸ் தான். ஸோ என்னென்னா unstriped muscle, smooth muscle, unstriped muscle, unstriated muscle, ஓகே, non-striated muscle. தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா involuntary muscle, visceral muscles அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஆர் தேர். தீஸ் மசில்ஸ் ஆர் ஸ்பெண்டில் ஷேப் வித் அ ப்ராட் மிடில் பார்ட். ஸ்பெண்டில் ஷேப்னாவே என்ன அர்த்தம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். anterior and posterior ends are, the ends are pointed and the middle part வந்து ப்ராடராக இருக்கும். அப்படி இருக்கிறது தான் என்ன அப்படின்னா spindle shape அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ anterior and posterior ends are pointed and the middle part is broader. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்க மசில்ஸ் தான் என்ன அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறது தான் என்ன ஷேப் அப்படின்னா spindle shape. ஓகே, ஸோ the smooth muscles or spindle shape, they are single centrally located nuclei. ஸோ இதில் வந்து நியூக்ளியஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்டரில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ வேறு எங்கே இருக்காது. ஒரு செல்லுக்கு ஒரு நியூக்ளியை தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மசில் செல்லுக்கு மயோஃபைபருக்கு 1 2 3 4 இருக்குல்ல, அதனால் இதை மல்டி நியூக்ளியேட்டட்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே ஒரே ஒரு நியூக்ளியை மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதை யூனி நியூக்ளியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ யூனி நியூக்ளியேட்டட் அண்ட் தென் இது வந்து பார்த்தோன்னா ஸ்பெண்டில் ஷேப். இது பாருங்கள், இப்போ இந்த ஆன்டீரியர் ரெண்டும் இந்த போஸ்டீரியர் ரெண்டும் எப்படி இருக்குன்னா பாயிண்டடாக இருக்குது. மிடில் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராடராக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் என்ன அப்படின்னா ஸ்பெண்டில் ஷேப்னு சொல்கிறோம். சரி, இதோட ஃபங்க்ஷன் வந்து இது எங்கே இருக்குது ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா தீஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் அ இன்டர்னல் ஆர்கன்ஸ். டோட்டலாக எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸையும் ஒன்றா சேர்த்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா விசரல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ விசரல் ஆர்கன்ஸ் அப்படின்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ். அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸோட அட்டாச் ஆகிருக்கிறது தான் என்ன அப்படின்னா அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆர் மேடப் ஆஃப் தீஸ் மசில்ஸ். சரி, இப்போ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறது நமக்கு தெரியுதா? நம்ம நினச்சி ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமா அப்படின்னா ஹார்ட்டை இப்போ நீ துடிக்கலாம். ஸ்டமக், நான் இப்போ ஃபுட் போட போகிறேன், நீ வந்து என்லார்ஜ் ஆகும் நம்ம எப்போயாவது நினைக்கிறோமா? கிடையாது. சரியா? ஸோ இப்போ நம்ம கை வந்து நம்ம நீட்டணும்னு நினைக்கிறோம். ஓகே, அதனால் கை வந்து ஸ்ட்ரெச் ஆகுது. நம்ம இப்போ ஃபோனை எடுக்கணும்னு நினைக்கிறோம், அதனால் நம்ம ஃபோன் எடுக்கிறோம். ஓகே, ஆனால் ஸ்டமக்கிட்ட வந்து நம்ம போய் ஸ்டமக்கில் வந்து நான் இப்போ சாப்பாடு போடுறேன், நான் வந்து நம்ம நீ வந்து டைஜஸ்ட் பண்ண ஆரம்பி அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? கிடையாது. ஓகே, ஸோ அது மாதிரி இருக்கிறது தான் என்ன சொல்கிறோம்னா இன்வாலன்ட்ரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா so these are muscles which are present in involuntary muscles which are present in internal organs. Okay, blood vessels, gastric glands, intestinal villi and urinary bladder. இது மாதிரி எல்லா இடத்துலையுமே இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஃபுல்லுமே எந்த மசில்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஸ்மூத் மசில்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ தேர்ட் டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்டியாக் மசில். இட் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் மசில், கான்ட்ராக்டைல் டிஷ்யூ ப்ரெசென்ட் இன் அ ஹார்ட். ஓகே, ஹார்ட்டில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மசில் எது அப்படின்னா இந்த கார்டியாக் மசில். ஓகே, ஸோ இந்த கார்டியாக் மசில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிநியூக்ளியேட்டட். இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் த ஸ்மூத் அண்ட் ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ்னு சொல்லலாம். ஓகே, ஸ்மூத் மசில்ஸும் ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸும் மிக்ஸ் ஆகி நமக்கு கிடைக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் எது அப்படின்னா இந்த கார்டியாக் மசில். ஓகே, ஸோ இப்போது ஸ்மூத் மசில்ஸ் வந்து பார்த்தோன்னா யூனிநியூக்ளியேட்டட், அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிநியூக்ளியேட்டட். ஸ்மூத் மசில்ஸ் இன்வாலன்ட்ரி மசில்ஸ், இதுவும் இன்வாலன்ட்ரி மசில்ஸ். ஓகே, யூனிநியூக்ளியேட்டட் இன்வாலன்ட்ரி மசில்ஸை பொறுத்த வரைக்கும் இதுவும் நம்ம ஸ்மூத் மசில்ஸும் ஒன்று. ஓகே, கார்டியாக் மசில்ஸும் ஸ்மூத் மசில்ஸும் ஒன்று. அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிறதுலையும் அதோட ஷேப்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் டு த ஸ்கெலிட்டல் மசில்ஸ். ஓகே, ஸ்ட்ரைப்டு மசில்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெலிட்டல் மசில்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு கேரக்டரும் இல்லாமல் ஓகே ஷேப்பு அதோட ஸ்ட்ரைப்ஸ் அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் லைக் அ ஸ்ட்ரையேட்டட் மசில்.
நியூக்ளியஸ் அண்ட் த ஃபங்க்ஷன் இன்வாலன்ட்ரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது ஸ்மூத் மசில்ஸ். ஓகேயா, இது ரெண்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் இந்த கார்டியாக் மசிலுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் தே ஆர் பிரான்ச்டு ப்ராசஸ். ஓகே, இதில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, பிரான்ச்சஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. வேறு எதுக்கும் என்ன கிடையாது அப்படின்னா பிரான்ச்சஸ் கிடையாது. சரியா, இதுக்கு மட்டும்தான் என்ன இருக்குது அப்படின்னா பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகே, தே ஆர் பிரான்ச்டு. மீதியெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்பிரான்ச்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, த பிரான்ச்சஸ் இஸ் அ ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ இது ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது எங்கே அப்படின்னா cardiac muscle. So cylindrical branched uninucleated, the branch joins to form network called intercalated disc. சரியா, இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு நெட்வொர்க்கை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த நெட்வொர்க்கை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா intercalated disc, which are unique distinguished feature of the cardiac muscle. The contraction of cardiac muscle is involuntary and rhythmic. ஓகே, ஸோ rhythmic அப்படிங்கிறது ஒரு சீரீஸில் இருக்கும். சரியா, கண்டமேனிக்கு இல்லாமல் ஸோ ஒரு சீரியஸில் அது சீரீஸில் கான்ட்ராக்ட் ஆகிட்டு ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரித்தமிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கேரக்டர் ஆஃப் த கார்டியாக் மசில். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மஸ்குலர் டிஷ்யூஸ் முடிச்சிருக்கோம். தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நர்வஸ் டிஷ்யூ. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எபித்திலியல் டிஷ்யூஸ் பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கனெக்டிவ் டிஷ்யூஸ் பார்த்தாச்சு. தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா மஸ்குலர் டிஷ்யூஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் மஸ்குலர் டிஷ்யூஸ் பார்த்தோம். அண்ட் ஃபோர்த் லாஸ்ட் டிஷ்யூ டைப் தட் இஸ் த நர்வஸ் டிஷ்யூ. ஓகே, nervous tissue comprises of nerve cells. Okay, nervous tissue என்ன present ஆயிருக்கு அப்படின்னா nerve cells present ஆயிருக்கு. They are the longest cells of the body. Okay, இந்த nerve cells தான் என்ன அப்படின்னா இருக்கிறதே longest cells of the body. ஸோ இந்த nervous tissues பற்றியும் நம்ம ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், அந்த வீடியோவில் பாருங்கள். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு இன்ஃபோபிட் கொடுத்துருக்காங்க. த ஏஜ் ஆஃப் பாடி செல்ஸ், த செல்ஸ் ஆஃப் த ஐலைன்ஸ், நர்வ் செல்ஸ் ஆஃப் த செரிப்ரல் கார்டெக்ஸ் அண்ட் மோஸ்ட் மசில் செல்ஸ் லாஸ் எ லைஃப் டைம் பட் ஒன்ஸ் டெட் ஆர் நாட் ரீப்ளேஸ்ட். ஓகே, செல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐலைன்ஸு, நர்வ் செல்ஸு, செரிப்ரல் கார்டெக்ஸில் இருக்கிறதெல்லாம் வந்து நர்வ் செல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த மசில் செல்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் டை அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து புதுசாக நம்மளுக்கு வராது. ஓகே, ஒன்ஸ் டெத் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். பட் ஒரு சில செல்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா they form newly, they repair newly. Okay, so epithelial lining of the gut lasts only about 5 days. Okay, epithelial cells ஓட லைஃப் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 days மட்டும்தான். ஓகேவா, ஸோ மறுபடியும் அது என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா நியூவாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நியூவாக ஃபார்ம் ஆகிறது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பை த ப்ராசஸ் கால்ட் செல் டிவிஷன். ஓகே, ஹவு த நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அப்படிங்கும்போது பை த ப்ராசஸ் கால்ட் செல் டிவிஷன். ஸோ அந்த செல் டிவிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இங்கே சில செல்ஸோட டியூரேஷன் கொடுத்துருக்காங்க, லைஃப் டைம் கொடுத்துருக்காங்க, ரீப்ளேஸ்மெண்ட் லைஃப் டைம். ஸ்கின் செல்ஸ் அபவுட் every 2 weeks. ஓகே, ஸோ 2 weeks ஒன்ஸ் நம்மளுக்கு ஸ்கின் செல்ஸ் என்ன ஆகிட்டே இருக்குது, ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா போன் செல்ஸ் அபவுட் every 10 years. அடுத்தது லிவர் செல்ஸ் அபவுட் 300 to 500 days. ரெட் பிளட் செல்ஸ் 120 days. அதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா எல்லாமே ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்குது. 128 days ஒன்ஸ் என்ன ஆகிட்டே இருக்குது, இதெல்லாம் ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதனால் அப்படின்னா டியூ டு த செல் டிவிஷன். ஸோ அந்த செல் டிவிஷன் பற்றி we will discuss in our next class. ஓகேவா, தேங்க்யூ.